ஈழம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ரெண்டையும் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியா புரங்கர் அவர்கள் நம்மளோட வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். So as usual, we'll start with the reviews. First மேகலாவோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ரிவ்யூல வந்து நீங்க பிக் பாஸ் உடைய ஹாஸ்டா இருக்கணும்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. தெய்வமே, இல்ல நீங்க என்ன அர்த்தத்துல கேக்குறீங்கன்றது கூட எனக்கு தெரியல. ஓகே, என்ன சொல்றது, கமெண்ட் பண்றவங்கள இது பண்ணக்கூடாது. ஓகே ஃபைன், அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு தகுதி இருக்கான்றது தெரியல. ஏன்னா ரிவ்யூ சொல்றது நாங்க எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் எல்லாம் இல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அன்பயாஸ்டா இருக்கு நம்ம ரிவ்யூன்னு சொல்லிட்டு. என்ன சொல்றது, நாங்க அந்த இதுலயே நாங்க போய்க்கலான்னு பாக்குறோம். அப்புறம் போட்டு என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டுவாங்க எல்லாம். சோ நம்ம ரிவ்யூ போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பாக்குற போது மேகலாவோட ரிவ்யூ இருந்தது. மஞ்சரி ஆட்டம் வந்துட்டு ஜாக்கோட சேர்ந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்றது. அதுதான் நாங்க சொல்றோம். நாங்க அந்த தீபக், முத்து, மஞ்சரி, ஜாக் வந்துட்டு ஒரு காம்போல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விளையாட்டு விளையாடுறாங்க அவங்கன்னுட்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ தே ஆர் பிளேயிங் சம் கேம். இதுல மஞ்சரி வந்துட்டு ஆல்ரெடி நேற்று நாங்க அவங்களை சொல்லிட்டோம். லைக் முத்துவோட ஓட் பேங்க் நம்பி மட்டுமே விளையாடிட்டு இருக்காங்க மஞ்சரி. ஸோ ஷி இஸ் நாட் அட் ஆல் அ கண்டஸ்டன்ட் அக்கார்டிங் டு அஸ். அதனால வந்துட்டு மஞ்சரி யாரோட சேர்ந்தா நமக்கு என்னன்ற மாதிரி விட்டுற வேண்டியதுதான். இன்னொன்னு வந்துட்டு நீங்க சொல்றது அந்த ஃப்ராஸ்டி ஐடியிலன்னு நினைக்கிறேன் நானு. ரிவ்யூ எல்லாம் நல்லா இருக்கு, ஜென்யூனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டா போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. பிக் பாஸே கண்டக்ட் பண்ற அளவுக்கு. ஏன்னா நோ பயாஸ் அண்ட் வெரி ஸ்பார்க் ரிவ்யூ, ஹேட்ஸ் ஆஃப் யூ கைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரியலி தேங்க்ஸ் அ லாட். ஒரு ஹாஸ்ட் லெவலுக்கு என்ன கொண்டு வந்து வச்சதுக்காக ரியலி தேங்க்ஸ் அ லாட். உங்களோட எண்ணங்கள், அதுக்காக நாங்க தலை வணங்குகிறோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நம்ம யூஎஸ் ஃப்ரெண்ட் மோ, thanks for mentioning my name in your review. I really appreciate it. I have seen and heard lot of reviews. Either it is biased or some reviewers act if they are working for the BB contestants. அந்த PR மாதிரி ஒர்க் பண்றத பத்தி பேசுறாரு. Your BB review is unbiased. இவரும் அதுதான் சொல்றாரு. As all you say is the truth and very well in sync with what I think about the contestants and it's very true-ன்றாரு. அவரோட எண்ணத்துக்கு வந்துட்டு நம்மளோட ரெவ்யூ வந்துட்டு சிங்க் ஆகுதுன்னு சொல்றாரு. ஸோ அவரும் வந்துட்டு நம்மள மாதிரி தான் வந்துட்டு ஒரு அன்பயாஸ்டா பார்த்துட்டு இருக்காருன்றது புரியுது. தேங்க்ஸ் அண்ட் கீப் அப் த குட் ஒர்க்னு போட்டு ஃப்ரம் யூஎஸ்ஏ மோன் போட்டிருக்காரு. தேங்க்ஸ் அ லாட் மோ. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் யூ. எஸ், ஆஸ் யூ சே, வி ஆர் நாட் பயாஸ்ட். அதே மாதிரி நாங்கள் யாருக்கும் பிஆர் ஒர்க்கும் செய்யலை. we are not ready to do. யாரும் எங்களுக்கு மணி கொடுக்கல apart from office salary. So thanks for your comment and thanks for mentioning and போட்டிருக்கீங்க. pleasure is ours. அதை சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேகலா தான் நிறைய போட்டிருக்காங்க. BJS have to ask மஞ்சரி about செப்பல் மேட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க, அவர் கேட்கவே மாட்டாரு. அவர் ஹாஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு இதெல்லாம் கேட்கறதுக்கு. என்ன சொல்றது, 2 ரூபாய்க்கு இவ்வளவு நடிச்சா போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல அவர் வந்திருக்காரு. சோ கண்டிப்பா அவர் கேட்க மாட்டாரு. நீங்க அடுத்த ஒரு இது போட்டிருக்கீங்க கமெண்ட், ஜாக்கோட மஞ்சரி சேர்ந்தது வந்துட்டு இந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னுட்டுன்னு சொல்லுவாங்க. அது போல இதை மாத்தி யோசிக்கணும். நம்ம நாரோட சேர்ந்து பூவும் நாறுதுன்னுட்டுன்னு அதுல இன்னொரு பூவியும் சேர்த்துக்கோங்க, பூவோ நாரோ ஏதோ ஒண்ணு சேர்த்துக்கோங்க. அதுதான் விஜய் சேதுபதி. அவ்வளவுதான், விஜய் சேதுபதி பத்தி அவ்வளவுதான் நாங்க பேச முடியும். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஆல் திஸ். அதுக்கப்புறம் இதையும் சொல்றாங்க, இன்னைக்கு வந்துட்டு ஜாக் மஞ்சரி வந்துட்டு மாக்கிங் வித் பேரண்ட்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் வித் கண்டஸ்டன்ட்ஸ்ன்றாங்க. they are doing it. எனக்கு அது புரியல. அது இவ்வளவு பெரிய பசங்களுக்கு வந்துட்டு எப்படி அது ஒரு பேசிக் டீசன்சி கூட இல்லாம இருக்காங்கன்றது எனக்கு சத்தியமா புரியல. யாரோ வந்து ரஞ்சித் சார் போனப்ப கூட நம்ம இதுதானே சொன்னோம். இந்த குரூப் தான் முத்து, மஞ்சரி, ஜாக். என்ன மாதிரியான, இப்ப ஜாக்கு விட்டுட்டு பரவாயில்ல, ஷீஸ் ஆங்கர். பட் மஞ்சரி அண்ட் முத்து தான் நாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம எத்தனை வாட்டி பேசுறதுன்னு சொல்லிட்டு. பட் முத்து வந்துட்டு இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. சோ த என்டையர் பிக் பாஸ் ஹவுஸுக்கே வந்துட்டு ஒரு சொட்டு விஷம் மஞ்சரி.
அவ்வளவுதான். அப்புறம் கணபதி சார் போட்டிருக்காரு, சவுண்டோட வீட்ல வந்தது, அவங்க பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா வந்துட்டு மத்தவங்க சைட்ல எல்லாம் அப்படி இல்ல. லைக் மஞ்சரி ஃபேமிலி, முத்து ஃபேமிலி, ராணவ் ஃபேமிலி, ஜாக்லின் ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் ஏதோ மனசுல வச்சுட்டு வந்து பண்ண மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி முத்துவோட சாரி அருணோட அப்பா அந்த ஜெயில் மேட்டர் சௌந்தர்யா அது சொல்லியிருக்க வேண்டாம்னு சொன்னாரு. சார் அது சொல்றது கூட வந்துட்டு பிக் பாஸ் எடிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ நீங்க அது நீங்க 24/7 பார்த்தீங்க, 1 hour பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கமெண்ட்ஸ் ஹரிஷ் விச் வி ரிசீவ்ட் ஃபார் yesterday's review. We'll go to the show. என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் வில் கோ வித் ஜெஃப்ரி. ஜெஃப்ரியோட அம்மா அப்பா, அதுதான் நான் சொல்றேன். நான் ஒரு அம்மா அப்பா பழகிறது தான் ஒரு குழந்தைய. அவங்க கிளம்பி போறப்ப கூட ஜெஃப்ரிக்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னா, நீ மாறிட்ட, நீ பாடவே இல்லை. ஏன்னா ஜெஃப்ரி சிங்ஸ் வெல். இப்ப அவங்க அம்மாவும் கூட சேர்ந்து பாடினாங்க. சோ நீங்க பாட வந்திருக்க, பாடு. நான் அததான் ஜெஃப்ரிட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். அவன் சொல்றான், எனக்கு இங்க ஓவர் டென்ஷன் ஆயிருக்கு, தலை எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, நான் ஸ்லீப்பிங் பில் எல்லாம் போடுறேன்றது சொல்றான். நான் என்ன சொல்றேன், பாட்டை விட வந்துட்டு நமக்கு அமைதியை கொடுக்கிற ஒரு மருந்து இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. என்ன சொல்றது, நீங்க இப்பத்தி பாட்டு இல்ல, ஆதி காலத்து பாட்டுல இருந்து நான் சொல்றேன். ஒரு பாட்டு, ஒரு தூங்குறப்ப கூட வந்துட்டு இனிமையான ஒரு ராகத்தை கேட்டுட்டு தூங்குங்க, சுகமான தூக்கம் இருக்கும். மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சுப்பீங்க. சோ அந்த பாட்டை நீயே பாடு ஜெஃப்ன்றதான் கேக்குறேன். அந்த அருமையான பாடல்கள், அந்த அருமையான வரிகள், இதெல்லாம் நீயே பாடலாமே. ஏன் அந்த மாதிரி மிஸ் பண்ற? எதுக்கு ஸ்லீப்பிங் பில் உனக்கு தேவைப்படுது, பெயின் கில்லர் எல்லாம் உனக்கு தேவைப்படுது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இத பத்தி நீ என்ன நினைக்கிற ஹரிஷ்? ஜெஃப்ரியோட ஃபேமிலி இத பத்தி நீ என்ன? ஜெஃப்ரி வந்து கானா பாடகர் அப்படிங்கிறது அவர் சொல்றது. பட் அவர் கானாவை விட மெலோடி நல்லா பாடுறாரு. மெலோடி ரொம்ப அழகா, அந்த வாய்ஸ் அவ்வளவு அழகா இருந்தது. எனக்கு வந்து என்ன பிடிச்சது அப்படின்னா, எங்கேயுமே வந்து அந்த கிராக் இல்லாம அழகா அந்த வாய்ஸ் அப்படியே கொண்டு போறது, அது ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ அதை வந்து அவர் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா ஆஸ் அ சவுண்ட் இன்ஜினியரா எனக்கு வந்து அந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேர் யூஸ் பண்ணிக்கிறதெல்லாம். அது அது எனக்கு ஜெஃப்ரி கிட்ட இருக்குங்கிறப்போ யாராவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. யாராவது கண்டிப்பா ஜெஃப்ரியை வந்து சினியில யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த கிராக் இல்லாம ரொம்ப அழகா மெலோடியும் சரி, அந்த கானாவையும் சரி, ரெண்டுமே அழகா கொண்டு போற ஒரு வாய்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் அமையாது. அதெல்லாம் வந்து அபூர்வமா நான் சொல்லுவேன். சில பேருக்கு வந்து 2 வகையான பாடல்களும் பாட முடியும். சில பேருக்கு வந்து ஹை பிச்சில் பாட வரும், சில பேருக்கு ஹை பிச்சில் வரவே வராது, ஆனா ரொம்ப லோல பாடுவாங்க சில பேர். ஸோ அதெல்லாம் நம்ம இளையராஜா சாங்ஸ் எல்லாம் கேட்டாலே ஹை பிச்சுக்கு தனியா ஒரு வாய்ஸ் ஒருத்தர் யூஸ் பண்ணுவாரு, லோ பிச்சுக்கு ஒருத்தர் யூஸ் பண்ணுவார் ராஜசன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரே ஆளுக்கு அந்த மாதிரியான வாய்ஸஸ் எல்லாம் வர்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம். கானாக்கு சில பேர் ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து மெலோடிக்கு தனியா வேற ஒரு ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த விஷயங்கள்ல வந்து மெலோடியும் சரி, கானாவும் சரி, ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரிக்கு அழகா வருது. அது இன்னும் கொஞ்சம் அந்த மியூசிக்கோட சேர்ந்தா இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். சேர்ந்து அவர் யாராவது யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இல்ல, விஜய் சேதுபதி யூஸ் பண்ணிக்குவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் அவர் வந்துட்டு வெளியில வா பாத்துக்கலான்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஸோ ஹி வில் யூஸ்ன்றது நாங்க ரொம்ப எதிர்பார்ப்பா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுல எனக்கு ஒரு பாசிட்டிவ் வார்த்தை தெரிஞ்சது. ஸோ ஹி ஹாஸ் அ பிரைட் ஃபியூச்சர். எனக்கு என்னன்னாக்கா அவங்க சொன்ன விதங்கள், அப்பா அம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது, வீட்டோட இப்ப எல்லாம் அது எனக்கு தெரியல. எனக்கு நோ வேர்ட்ஸ். ஜெஃப்ரி சொல்றான், இவ்வளவு நாள் உங்க அம்மா எங்க, உங்க அப்பா எங்கன்னுட்டு நல்லா என்ன கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு கடன் வாங்கிட்டு அந்த கடன்காரங்க ஒளிஞ்சு போறது, அதெல்லாம் எவ்வளவு வலி தெரியுமா? அந்த அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுன்ற வலி, பிள்ளைகளுக்கு வந்துட்டு அப்பா அம்மாவை பத்தி நம்மகிட்ட இப்படி பேசுறாங்களேன்ற வலி ரொம்ப கொடுமையான விஷயம். பட் அது ஜெஃப்ரி இப்ப சொல்லி, இப்ப இனிமேல் வந்துட்டு ஜெஃப்ரியோட அம்மாவா உங்க அம்மா தான் இவங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் கோவங்கள் எல்லாம் கூட குறைஞ்சு போகுது. எனக்கு ஜெஃப்ரி வந்துட்டு வாழ்க்கையில நல்லா முன்னேறணும்ன்றதுதான். விஜய் சேதுபதி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாக்க திஸ் வில் பி வெரி நைஸ். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அருண் அப்பா முரண் பத்தி பேசுறப்போ வந்துட்டு அந்த மஞ்சரி மென்ஷன் பண்ணாரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மஞ்சரி தான் மென்ஷன் பண்ணாரு, முத்து செகண்டரி தான்.
அப்போ வந்துட்டு மஞ்சரி கிட்ட சொல்றப்போ உடனே மஞ்சரி ரியாக்ட் பண்றாங்க. ஏன்னா அது நான் நேத்து பார்க்கல, இப்ப இன்னைக்கு பாக்குறப்ப அது தெரிஞ்சது. ரியாக்ட் பண்றாங்க. ஆமா அவங்க ஏதோ பார்த்துட்டு புரிஞ்சுக்கினாங்க. இப்ப இந்த அம்மா எதுவும் புரிஞ்சுக்கலையா, அவங்க அம்மா சிஸ்டர் எல்லாம் வந்துட்டு அது வேற மாதிரி புரிஞ்சுக்கினாங்க, சுச்சுவேஷன் வேறன்ற மாதிரி தான் அருண் உடனே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. இல்ல இல்ல உன்னையும் சேர்த்து சொல்றாரு எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சோ எனக்கு அந்த கோட் பண்ணி காட்டினது கரெக்ட்னு தெரிஞ்சது. ஏன்னா அந்தந்த டைம்ல மஞ்சரிக்கு அந்த ஹிட் கொடுத்தாதான் வந்துட்டு எனக்கு அதுக்கு மேல அது உரைக்குமான்றது எனக்கு தெரியல. சோ நம்ம வந்துட்டு நார்மல் ஹியூமன் பீயிங்க பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ அதனால அந்த மாதிரி ஹிட் கொடுக்கணும்ன்றது இது பண்றேன். அடுத்தது வந்துட்டு தீபக்கோட லேபர் இஷ்யூவை வந்துட்டு ரொம்ப நாசூக்கா சொன்னாரு. இதை விட லைட்டர் டோன்ல எடுத்துட்டு போக முடியாது. அது ஆக்சுவலி அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்டென்ட். அது இதை விட லைட்டர் டோன் கொண்டு போக முடியாது. பட் ஸ்டில் அவர் வந்துட்டு எவ்வளவு நாசுக்கா சொல்ல முடியுமோ அவ்வளவு நாசுக்கா சொன்னாரு. எனக்கு எப்படி இருந்ததுனாக்கா இங்க இருந்தே வந்து தீபக்கோட வைஃப அரைஞ்சா மாதிரி இருந்தது. அவர் வந்துட்டு வார்த்தைகளால ஒரு அற விட்ட மாதிரி இருந்தது. த வே ஷி பிஹேவ் அந்த வே ஹி இஸ் பிஹேவிங். ஏன்னா தப்பே பண்ணாதவங்க இவங்க, தப்பு பண்ணவங்க தூண்டினவங்க எல்லாம் அவங்க. அவங்க ரியாக்ட் பண்ண விதமும் இவங்க ரியாக்ட் பண்ண விதமும் கொஞ்சம் எனக்கு அது வித்தியாசம் தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சிவரஞ்சனி நல்ல விஷயங்களை யார்கிட்ட வேணா கத்துக்கலாம். தயவு செய்து அருண் அப்பாட்ட கத்துக்கங்கன்றதை தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா the way you behaved was very worst. நீ என்னமோ ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி இங்க வந்துட்டு போன, தட் வாஸ் நாட் குட் டு அஸ். பாக்குற எங்களுக்கு இது கிடையாது. நீ பார்க்க வந்தது தீபக், அது வரைக்கும் நீ பார்த்துட்டு போயிருக்கணும். சோ எனக்கு தெரியல. ஆனா நீ தீபக் பாத்தியா, மத்த பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் வரப்போ என்ன சொல்றது, யாரையோ நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள பார்த்து கேட்கிற மாதிரி பிக் பாஸ் எல்லாம் பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு அதட்டலான ஒரு துணி, ஒரு ஏளனமான ஒரு வார்த்தைகள் வருது அவர் வாயில. அது எனக்கு தெரியல அது எப்படி அவங்க வீட்டுல இருக்காங்க. சோ எனக்கு அது அவங்க பையன் நல்லா பேசுறான். அந்த குழந்தை வந்துட்டு எல்லார்கிட்டயும் மரியாதையா பேசுச்சு. அது எப்படி அது வீட்டுல இப்படி இருக்கும் போது குழந்தைக்கு மட்டும் நல்ல இது வருதுன்றது எனக்கு தெரியல. தீபக் வந்துட்டு ஒன்ஸ் போன டைம் நான் வந்துட்டு அவரை ஹாஸ்டா பாக்குறப்போ டிடியோட அது அந்த பேர் சொன்ன மாதிரி நல்லா இருந்தது. த ப்ரோக்ராம் வாஸ் குட். எனக்கு அப்போ தீபக் பர்சனலா நம்ம பாக்குறது இல்ல, ஆஸ் அ ஹாஸ்ட் வந்துட்டு நல்லா பண்ணினாரு. அப்போ தீபக் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்த காலகட்டங்கள். அதுக்கப்புறம் அவருக்கு சினிமா சான்ஸ் வந்த உடனே ஹெட் வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிச்சாரு. பட் அவர் ஓகே. எனக்கு அவங்க வைஃப் பண்ணி ஆடிட்டு போன விஷயங்கள் தான் வந்துட்டு எனக்கு தெரியல. இத்தனை பேர் இருக்கு, இத்தனை கேமரா இருக்கு, பக்கத்துல படுத்துட்டு இது பண்றதெல்லாம் வந்துட்டு இட் வாஸ் வெரி அன்ஈஸி. எங்கனால வந்துட்டு அது நார்மலா பார்க்க முடியல. ஏன்னா யூஆர் நாட் நியூலி மேரிட் பேரா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இவ்வளவு பெரிய பையன் இருக்கான், அந்த பையனே பக்கத்துல நின்றுட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்றது வந்துட்டு தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களா? திஸ் இஸ் நாட் யுவர் ஹவுஸ். உங்களுக்கு வந்துட்டு பப்ளிக்கும் பிரைவசிக்கும் வித்தியாசமே தெரியலன்றேன் நானு. திஸ் இஸ் சம்திங் பிரைவசி பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், மேல் அண்ட் ஃபீமேல். திஸ் இஸ் சம்திங் பிரைவசி. வாட் யூ டூயிங், நத்திங் யூ டிட்ன்றத நீ சொல்ல வந்தாலும் திஸ் இஸ் சம்திங் என்ன சொல்றது, ஒரு சென்சிட்டிவான மேட்டர். ஏதோ சம்திங் லவ் அஃபெக்ஷன் எல்லாம் வந்துட்டு இந்த ஹார்ட் டு ஹார்ட் கேட்கிற ஒரு விஷயம். பட் இது பப்ளிக்கா இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் பாக்குற அளவுக்கு நீங்க உங்க ஹஸ்பண்ட பண்ணணும்ன்றதெல்லாம் இல்ல. ரொம்ப கேவலமா இருந்தது. அது கூட இவ்வளவு பெரிய பையனுக்கு அம்மாவா இருந்து அது பண்ணது என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல. ஏன்னா நம்ம எல்லாம் பசங்க கொஞ்சம் வளர்ந்தாலே ஒதுங்கி நிற்போம். ஸோ திஸ் வாஸ் அன்வான்ட் கான்டென்ட் வாட் ஷி கேவ்ன்றத நான் சொல்றேன் நானு. அடுத்தது வந்துட்டு அருண் வந்துட்டு சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கினாரு. அவங்க அம்மா எல்லாம் கிளம்பி அந்த இதை விட்டு போறப்போ அர்ச்சனாவை கேட்டதா சொல்லுங்கம்மா அப்படின்னுட்டு நான் அந்த இதுல சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. இப்ப அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் கேட்கிறேன் அப்படின்னாங்க. அவங்களும் இவர் சொல்றதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாங்க, யாரை கேட்க சொல்றாரு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஏற்றபடி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தட் வாஸ் நைஸ். அவங்களோட இது எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் நேத்து 24/7 பார்த்தோம், இந்த 1 hourல பார்த்தது, அது எப்படி இருந்தது அவங்களோட வருகை? என்னை பொறுத்தவரை அருணுடைய ஃபேமிலி அவங்க வந்த வேகத்துல அவங்க வந்து ஆக்சுவலா அருண் கிட்ட இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் அவர்கிட்டயே வந்து ஓப்பனா சொன்னாங்க.
எப்படி கேம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் முரண்பாடுகள் சொல்லும் போதும் கூட ஓப்பனா தான் பேசினாங்க. அவங்க எங்கேயுமே வந்து எந்த விஷயத்தையும் மறைக்கணும் அப்படின்னு நினைக்கல. அவங்களுக்கு தோன்றத முரண்பாடு அப்படின்னு சொல்லி ஓப்பனா கேட்டாங்க. அண்ட் அதுக்கு வந்த பதில்கள் தான் வந்து மழுப்பனான பதில்களா இருந்ததை நான் பார்த்தேன். நேரடியான பதிலா எனக்கு எதுவும் வந்த மாதிரி தெரியல. மழுப்பலா இருந்தது. பட் ஸ்டில் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. சரி, ஓகே, இது கேம் அப்படிங்கிறதப்போ நாம அக்செப்ட் பண்ணி மூவ் ஆயிக்குவோம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தீபக் அவர்கள் பத்தி நீங்க சொல்லும் போது, தீபக் அவர்கள் அவருடைய கேரக்டர் அதுதான். ஆக்சுவலா அவர் அப்படிதான் வந்து என்ன சொல்றது, யாராவது வராங்க அப்படின்னா என்னெல்லாம் நீ பார்த்திருக்கியா அப்படின்னு தான் கேட்பாரு. என்னுடைய ஷோஸ்லாம் பார்ப்பியா அப்படின்னு தான் கேட்பாரு. ஏன்னா அது அவருடைய இயல்பு. அதுதான் இயல்பு, அவருடைய இயல்பு. அப்படிதான் வந்து அவரு கண்டினியூஸா எல்லாருக்கிட்டையும் பேசுவாரு. நம்ம நார்மலா அவரை வந்து பொதுவா அவர் வீட்டுக்கே போனாலும் என்னுடைய ஷோஸ்லாம் பார்த்திருக்கியா, நீ என்னுடைய படம்லாம் நீ பார்த்திருக்கியா, நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்பாரு. ஏன்னா அது அவர் இயல்பு. அதுதான் வந்து தீபக்னு நான் சொல்லுவேன். பட் இந்த பிக் பாஸ் ஷோவும் அப்படிதான் நான் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஃபுல் லைவும் பார்க்கறது கிடையாது எல்லார் வீட்லயுமே. இப்போ நேத்து முத்துக்குமாரோடைய ஃபேமிலி அவங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து சொல்றாரு நான் லைவ் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறாரு. பட் அவங்க அம்மா சொல்றாங்க நான் லைவ் பார்க்குறேன், நான் எல்லாமே பார்க்குறேன், நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வகையில எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த மீனிங்ல தான் தீபக் கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். உங்க ஒய்ஃப் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வந்துட்டு போன மாதிரி பண்ணாங்க. அவ்வளவுதான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஷோல நீங்க எப்படி ஒரு ரியாலிட்டி ஷோக்கு அவங்க வரப்போ எப்படி வந்து இப்போ நிஷா கிட்ட அவங்க எவ்வளவு க்ளோஸா இருக்காங்களோ அதே க்ளோஸ்ல தான் வந்து சௌந்தர்யா கிட்டையும் இருந்தாங்க. எப்படி அர்ச்சனா அவங்க கிட்ட க்ளோஸா இருந்தாங்களோ அதே மாதிரிதான் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் இருந்தாங்கன்னு நான் பாக்குறேன். ரியாலிட்டி ஷோங்கிற கணக்குல அவங்க வந்துட்டு போயிருக்காங்கன்னு மட்டும்தான் நான் பாக்குறேன். அது இஷ்யூவா ஆகுது அப்படின்னா அது மாத்திக்கணும் அவங்க. மேபி இது வந்து ரியாலிட்டி ஷோ இல்லை, ரியாலிட்டி ஷோ தாண்டினது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அதுல மாற்றங்கள் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல, நான் உன் மேல ஒரு முரண்பாடு வைக்கிறேன் இந்த இடத்துல. நம்மளும் வந்துட்டு பிபிடி ரிவ்யூ கொடுக்குறோம் இல்ல, நம்மளுக்கும் முரண்பாடுகள் இருக்கணும். நான் முரண்பாடு வைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, தீபக் வந்துட்டு எல்லாரையுமே அப்படி கேக்குறாரா? ஓகே, தட்ஸ் ஃபைன். உன் சிமிலர் ஏஜ்ல உன்னை விட கம்மியா இருக்கிறவங்க கிட்ட, இல்ல உன்னை விட வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் பெரியவங்க கிட்ட கூட நீ அப்படியே பிஹேவ் பண்ண, தட்ஸ் ஃபைன். பட் அருணுக்கு உன்னோட அப்பா வயசு இருக்குமா? அப்பா வயசை விட அப்பாக்கு அண்ணா தம்பி மாதிரி இருப்பாரோ? ஒரு சித்தப்பா வயசு இருக்குமா அருணோட அப்பாக்கு? இவங்க முத்துவோட அப்பாக்கு அந்த வயசு இருக்குமா? ஜெப்ரியோட அப்பாக்கு அந்த வயசு இருக்குமா? ஒரு சித்தப்பா மாமா அந்த ரேஞ்ச்ல இருக்கிற வயசுல இருக்கிறவங்கள பார்த்து நீங்க அனாவசியமா ஒரு கேள்வி, ஒரு மாதிரி கிண்டலா இப்படி சைட்ல பேச வச்சுட்டு கேட்கறதெல்லாம் வந்துட்டு ஆட்டிடியூட். அது த சேம் ஆட்டிடியூட் வைஃப் கிட்ட இருக்கு. அவங்க வந்துட்டு கண்டஸ்டன்ட்டை விட ரொம்ப ஜாஸ்தி பண்ணாங்க. எனக்கு கமலாசனை விட ஜாஸ்தி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த முரண்பாடு நான் சொல்லியே ஆகணும்ன்றதுனால நான் ரெஜிஸ்டர் பண்றேன். ஸோ ஃபைனலி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஜாக் வீட்ல வந்தாங்க. கேக் ஜாக் வந்துட்டு அழுதாங்க, நான் இதெல்லாம் தப்பா விளையாடுறேன்னா. ஏன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்த உடனே ஜாக்குக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு போல. ஏன்னா அவங்க நெகட்டிவ் எதனா திட்டணும், கோவமா இருக்காங்கன்னா தான் வருவாங்க போல. ஸோ அதனால வந்துட்டு நான் எதனா தப்பா விளையாடுறேன்னா, உங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறேன்னா அப்படின்னுட்டுன்னு ரொம்ப கேட்டு கேட்டு அழுதாங்க. அதெல்லாம் ஓகேவா இருந்தது. ஒரு ஃபேமிலி பார்த்தா அந்த எமோஷனல் அந்த பாண்டிங் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஜாக் போயிட்டு கேமரா முன்னாடி அந்த ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் யுவராஜை வர சொன்னதெல்லாம் வந்துட்டு, அந்த யுவராஜ்ன்றது தெரியாது நம்மளுக்கு. ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, அவரை வர சொல்லுங்கன்னு கேட்டதா பிக் பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ யுவராஜ் யாருன்றது வந்துட்டு உலகத்துக்கு ஜாக் காட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு ஐயோ ஜாக் கமிட்டடான்னுட்டுன்னு ஜாக்லின் ஆர்மிலேயே புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த யுவராஜோட இதெல்லாம் எப்படி இருந்தது ஹரிஷ்? அதுக்கப்புறம் இதுல இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஜாக்குக்கு பின்னாடி பேசவே தெரியாதுன்னாங்க. அட கடவுளே அப்படின்னு இருந்தது. ஏன்னா நம்ம ஏகப்பட்டது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே, இவங்க என்ன பார்த்தாங்களோ பார்த்துட்டு வந்தாங்களோ. எப்படி இருந்தது ஜாக் ஃபேமிலியோடது? ஜாக்கோட ஃபேமிலி அவங்க வந்து கான்வர்சேஷன்லாம் ஃபன்னா இருந்தது. அவங்க பண்ற கான்வர்சேஷன்லாம் ஃபன்னா இருந்தது. ரொம்ப ஓப்பன் அப்பா இருந்தாங்க. ரெண்டாவது அவங்க கிட்டயும் கொஞ்சம் டாமினண்டா ஜாக் இருந்ததை நான் பார்த்தேன். அவங்க அவங்க அம்மா வந்து ஏதோ சொல்ல வராங்க, அதெல்லாம் கூட ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க நினைக்கிறது அவங்க அம்மா சொல்லணும்னு ஜாக் நினைச்சதெல்லாம் பார்க்க முடிஞ்சது.
அண்ட் அது வந்து யாரையாவது பாராட்டுறாங்க, தன்னை மீறி தன்னை தாண்டி யாராவது பாராட்டுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலும் அங்கேயே அவங்கள ஸ்டாப் பண்ணி வேற யாரையும் நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஸ்டாப் பண்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் ஜாக்கெட் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அவங்க வந்து வியூவர்ஸா பாக்குறாங்க, பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிற தவறுகள் சுட்டி காட்டுறாங்கிறப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய இடத்துல தான் ஜாக் இருக்கணும்னு நான் பாக்குறேன். பட் ஜாக் வந்து அந்த இடத்துல இல்லை. அவங்க தன்னை தாண்டி யாரும் இருக்கக்கூடாது, தன்னை தாண்டி யாரும் பெரிய அளவுல தெரியக்கூடாது. அது இயல்புதான். நான் அது வந்து தப்புன்னு சொல்லல. உங்களுக்கு வந்து உங்க ஃபேமிலியில உங்களைத்தான் பெருசா பார்க்கணும், உங்களைத்தான் வந்து ஒரு ஸ்டாரா பார்க்கணும்னு நீங்க நினைப்பீங்க. அது வந்து இயல்புதான், அது ஒரு தவறே இல்லை. பட் வந்து அது அப்படியே நீ எல்லாரும் உங்க வீட்டுல எல்லாருமே அப்படியே நினைக்கணும்னு நீங்க நினைக்கிறது வந்து அது ஏற்புடையது இல்லைன்னு நான் பாக்குறேன். அந்த வகையில ஜாக் கிட்ட எனக்கு அந்த இருக்கிற ஒரு முரண்பாடை நான் அதை பாக்குறேன் நான். ஏன்னா அவங்க வந்து சௌந்தர்யா பத்தி பேசுறாங்க, சௌந்தர்யா பத்தி பேசும்போது அந்த இடத்துல அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்றாங்க ஜாக். அதே மாதிரி ஜாக்கோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாக்கை தாண்டி வேற யாரு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த இடத்துலயும் ஸ்டாப் பண்ணி நான் தான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துலயும் தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்க பாக்குறாங்களே தவிர அவங்க என்ன சொல்ல வராங்கிறத முழுசா சொல்ல விடாம அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஜாக். அதனால நம்மளுக்கு வந்து அவங்க என்ன நினைச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் எல்லாருக்குமே வந்து எல்லா கண்டஸ்டன்ஸையும் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. எல்லாரும் ஒரு வகையில நல்லா ஆடுறாங்க அப்படிங்கறது மட்டும் எல்லாரும் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் தெளிவா தெரிஞ்சது. அண்ட் அவங்க அம்மாவுக்கு வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ஃப்ரெண்ட்ஷிப்பா மெயின்டைன் பண்ணிட்டு போறது இன்னும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க வந்து அந்த போட்டோ எடுக்கிற டைம்ல கூட சவுண்டா தான் தேடிட்டு இருந்தாங்க. நீ பக்கத்துல வந்து நில்லுன்னு சொல்லி சவுண்டை தான் தேடிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா. பட் ஜாக்லினுக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ அந்த முரண்பாடு அவங்களுக்குள்ளேயே இருக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. அது ஒரு ஃபன்னா போயிட்டு இருந்த கன்வர்சேஷன் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஃபேமிலி கம்ப்ளீட்டா ஃபன்னா போயிட்டு இருந்த இதுதான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபன்னா அந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்கன்னு தான் நான் பாக்குறேன். பெரிய லெவல்ல அது ஒன்றும் பேசுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லலாம். ஓகே. அடுத்தது வந்துட்டு முத்து ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க என்ட்ரி அப்போ வந்துட்டு போட்ட அந்த பாட்டு கொஞ்சம் டச்சிங்கா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அப்பா அம்மா மகன் அந்த ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பாட்டுக்கு சிங்க் ஆகுற மாதிரியே இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது, எமோஷனலா இருந்தது. அதுவும் முத்து அம்மா வந்தப்போ வந்துட்டு மஞ்சரி எல்லாரையும் தள்ளிட்டு என்னமோ முன்னாடி வந்து தன்னை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கோம் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் பார்த்த வரைக்குமே வந்துட்டு முத்து அம்மா ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒவ்வொருத்தரை பத்தி ஒன்னொன்னு சொல்றப்ப கூட மஞ்சரி பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. எனக்கு தெரியல, ஒருவேளை எடிட்டடா 24/7 ஏதாச்சும் அந்த மாதிரி வந்ததா மஞ்சரி பத்தி ஒன் வேர்ட் சொல்லிட்டு வந்தாங்க இல்ல, நீ நல்லா பண்ற ஸ்டார்டிங்ல இருந்து. சோ அப்பவே வந்துட்டு மஞ்சரி பத்தி எதுவுமே சொல்லாத மாதிரி இருந்துச்சு. மஞ்சரிக்கு ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணலன்ற மாதிரி நான் பார்த்தேன். மஞ்சரியே வாண்டடா வந்து காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வாண்டடா வந்துட்டாங்க, நம்ம கிட்ட பேசுறாங்க, அதனால ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு பண்ண மாதிரி இருந்தது. பட் ஃப்ரீயா இல்லை. ஏன்னா இப்ப இவங்க நீ இப்ப நம்ம பேசணும் ஜாக் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப 2 பேரோட பேரண்ட்ஸும் வந்துட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஜாக் பின்னாடி பேசாதன்னுட்டு அவங்க சொன்னாங்க. இவங்க நீங்க 2 பேர் ஒன்னா இருக்கணும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணா. சோ ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்ன்றதுதான் வந்துட்டு பாக்குறவங்க எதிர்பார்ப்பாங்க. முத்துவோட க்ளோஸா இருக்கிறது மஞ்சரி தான். சோ மஞ்சரிய அந்த ஃபேமிலி ஏன் அவாய்ட் பண்ணாங்கன்றது புரியல. ஒருவேளை நாம பாக்குற அதே கண்ணோட்டத்துல தான் அவங்களும் பாக்குறாங்களோ. ஏன்னா முத்துவோட கேமே மஞ்சரி தான் ஸ்பாயில் பண்ணிட்டு முத்துவோட சொத்தையே அவங்களோட அந்த ஃபேன்ஸ்ன்ற அந்த சொத்தையே வந்துட்டு இவங்க ஆட்டைய போட்டுட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளும் எழுந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு நாம சொன்னோம் பாரு, அது தப்பு. அவன் முத்து வந்துட்டு என்னதான் இது பண்ணாலும் அந்த செங்கல் முகத்துல உரசிட்டா வந்துட்டு வேற மாதிரி ஆயிடும், அது லேட் ஆகும் அதெல்லாம் கியூர் ஆகிறதுக்கு. ஏன்னா எல்லாம் கேமரா முன்னாடி நிக்கிறவங்க. சோ அதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு இதுவா இருக்காது. அதனாலதான் ரயான் எடுத்தாரு. ராணுவ வச்சப்ப கூட வந்துட்டு யூஆர் நாட் இந்த கேம்ன்றது திட்டினாருன்னுட்டு நம்ம பேசியிருப்போம். சோ அந்த செங்கல் ரயான் எடுத்ததை அட்ரஸ் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க முத்து அம்மா. சோ இதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம். ஒருத்தருக்கு வந்துட்டு நன்றி சொல்றது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா பார்த்தேன் நானு. உனக்கு எப்படி இருந்தது முத்துவோட ஃபேமிலி அட்ரஸ் பண்ணின விதம்? ஃபேமிலி அவங்க வந்தப்போ எனக்கு அவங்க அம்மா பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா
எனக்கு நேற்று தான் அவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது எனக்கு நேற்று தான் தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஓகே. சிவகங்கை மாவட்ட பூர்வீகமா சேர்ந்தவங்க காரைக்குடி பக்கம் அப்படிங்கிறது நேற்று தான் எனக்கே தெரியும். ஏன்னா அவங்களுடைய பேச்சு வழக்கு எல்லாமே அந்த ஸ்லாங்ல தான் இருந்தது. எனக்கு நான் மதுரைங்கிறப்போ அந்த ஸ்லாங்கோட எனக்கு ஒரு டச் இருக்கு. ரொம்ப கனெக்டடா இருக்கு அந்த ஓகே. ஸ்லாங்கோட அப்படிங்கிறப்போ அது அவங்க பேசுறது ரொம்ப அழகா இருந்தது. ரெண்டாவது ஒரு இன்னசென்ட்டா ஒரு லவ்லி மதரா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாங்க அவங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கேயுமே வந்து தன்னுடைய மகனை விட்டு கொடுக்கல. தன் மகன் பண்றதெல்லாம் சரி. அதே நேரம் வந்து தன் மகன் தவறான வழிக்கு போமாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வெளிப்படுத்தினாங்க எல்லா இடத்துலயும். அது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த மாதிரியான ஒரு பாண்டுங்கிறது கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு அம்மா கிட்டயோ, அப்பா கிட்டயோலாம் அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜஸ்ட் வேலை கிடைச்சா நம்ம வேலை கிடைச்சு நம்ம அவுட் ஆஃப் இந்தியா போயிட்டா போதுங்கிற நினைக்கிற ஒரு மைண்ட் செட்ல இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அம்மாக்காக நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு முத்துக்குமாரன் எடுத்து பண்ணது விஷயமாகட்டும், இவர் முத்துக்குமாரனை வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க அம்மா பட்ட கஷ்டங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து நேற்று அவ்வளோ ஓப்பனா எல்லாரும் பேசும்போது அது கொஞ்சம் டச்சிங்கா இருந்தது. ஏன்னா இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி முத்துக்குமாரன் வந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து நார்மலா ஷோல சொல்றதுதான். நார்மலா வந்து எல்லாரும் கஷ்டங்கள் தாண்டி வந்திருக்காங்க, எல்லாரும் வந்து பிரச்சனைகள் தாண்டி வந்திருக்காங்கன்னு சொல்றதுதான். பட் வந்து அவங்க அம்மா பேசும்போது அந்த வழி தெரிஞ்சது. எவ்வளவு வழியை கடந்து எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து முத்துக்குமாரனை வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சது. ஏன்னா நார்மலா இப்போ இந்த தென் மாவட்டங்கள்லயும் குறிப்பா அந்த கிராம பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் பிறந்ததுன்னா அந்த ரெட்டை குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி சரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சில நேரம் உடல் ஊனம் இருக்கும், பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் கிராம பகுதிகள் எல்லாம். ஸோ அப்படியான சுச்சுவேஷன்ல முத்துக்குமாரனை வளர்த்து அவர் வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை அது பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நான் அவங்க அம்மா கிட்ட எங்கேயுமே வந்து தன்னுடைய மகன் வந்து பெரிய அளவுல பேச முடியல அப்படிங்கிறப்ப அவங்க பட்ட கஷ்டமாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொல்றது புரிஞ்சுக்கிறானா இல்லையா அப்படின்னே தெரியாம ஒரு ஒரு தவிப்புல இருந்திருப்பாங்க அந்த டைம்ல எல்லாம். ஸோ அப்போ அந்த விஷயங்கள்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு தெரியாம இப்போ அவர் இருக்கிற இடத்துல அவர் பேசுற விதம், அவர் வந்து கேம் ஆடுற விதமாகட்டும் எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்து நம்ம சொன்னதெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டான், இங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அந்த விஷயத்துல. ஸோ அந்த ஃபேமிலியே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமா இருந்தது. அந்த ஃபேமிலி பார்க்கும்போது அது ஒரு டச்சிங்கா இருந்ததுன்னு நான் பார்த்தேன். நான் அதைத்தான் வந்து என்னுடைய இன்ஸ்டாலையும் நான் முத்துக்குமாரன் அவர்களை டேக் பண்ணியும் போட்டிருந்தேன். நான் ரொம்ப டச்சிங்கா ஒரு இன்னசென்ட்டா லவ்லி மதரா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அந்த வெளிப்பாடு தான் நான் பாக்குறேன். நான் இந்த மஞ்சரியோட அவங்களுக்கு வந்து பெரிய முரண்பாடு இருக்கிறதா தெரியல. பட் ஸ்டில் மஞ்சரிய பெரிய அளவுல அவங்க பார்க்கல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான் ஏன்னா எல்லாரையும் அவங்க வந்து ஒரே தட்டுல வச்சு பாக்குறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். யாரையும் வந்து பெரிய அளவுல இவங்க நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்க நம்மளுக்கு வேண்டப்படாதவங்க எல்லாம் நான் அவங்க பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரையும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறாங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். முத்துக்குமரனும் சொன்னாரு எம்பூட்டு பொண்ணு அப்படின்னாரு, எம்மூட்டு பொண்ணு அப்படின்னாரு அவரு. எம்மூர் பொண்ணு அப்படின்னாரு, சம்திங் ஏதோ சொன்னாரு. நம்ம ஊர் பொண்ணுங்கிறது தான் அந்த ஸ்லாங்ல சொல்லுவாங்க. அப்படி நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொன்னாரு, நம்ம ஊர் பொண்ணுன்னு சொன்னாரு. அது தெரியல, எனக்கு சரியா தெரியல. பட் அது நம்ம ஊர் பொண்ணு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது ஆக்சுவலா. அப்போ கூட அவங்க அம்மா சொன்னாங்க நம்ம ஊர் பொண்ணுன்னு சொல்றாப்புல அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா. அது நார்மலா போற அந்த கன்வர்சேஷன் தான். பட் அதுக்கு மேல அவங்க வந்து அந்த கன்வர்சேஷனை பெரிய அளவுல வளர்க்கல அங்க. சோ அந்த இடத்துல வந்து எல்லாரையும் அவங்க வந்து பொதுவா பாக்குறாங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேனே தவிர மஞ்சரியை ஸ்பெஷலா அங்க பாக்கலன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல அந்த எனக்கு என் பார்வைக்கு வந்துட்டு அவாய்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது எனக்கு. சோ அது இன்னொரு விஷயம் வந்துட்டு முத்துவோட அம்மா சொன்னது ஒரு தாயின் ஏக்கம். அவங்க என்ன சொன்னாங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவான், அது கூட நைட்டு வந்தனா விடிய காலையில டைம் ஆயிடுச்சு எல்லாம் வந்துட்டாங்கன்னுட்டு ஓடுவான். அப்படிதான் நான் மாசத்துக்கு ஒரு நாள் என் பிள்ளைய பாத்துட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டு இந்த 80 நாளா வந்துட்டு 24 மணி நேரமும் என்னால பார்க்க முடியுது என் பையனன்றப்போ, இந்த ஆம்பளை பசங்க பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தாயோட ஏக்கங்கள் வந்துட்டு புரியறது இல்லை. ஏன்னா யாரையும் குற்றம் சொல்லல, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வேலை, அவங்க குடும்பம் இந்த மாதிரி எல்லாம் போகுது.
என்ன சொல்றது, ஆனா அந்த வயசுலதான் ஓடி ஆகணும். அவங்க பாஸ் ஒன்னுட்டுன்னு கட்டி பிடிச்சிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு அம்மாக்கு வந்துட்டு அந்த ஏக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். சோ இந்த வயசுல அந்த ஏக்கங்கள், அந்த 80 நாட்கள் வந்துட்டு 24 மணி நேரமும் தன் மகனையே பார்த்திருக்காங்கன்றப்போ வந்துட்டு அது பிக் பாஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க அம்மா. ஏன்னா திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் கிவன் பை பிக் பாஸ். சோ அந்த பையன் அதுவும் அவ்வளவு நாள் அங்க இருந்தாரு அப்படின்றதுக்கு முத்துக்கும் ஒரு கிரெடிட் தான் அந்த விஷயத்துல. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொன்னாங்க ஹரிஷ், நம்ம பரம்பரையிலேயே நீ தான் இதை சாதிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இந்த கிராம வழக்குகள்ல இந்த பரம்பரையில அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெரிய வார்த்தை அது. சோ முத்து பேரண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய சாதனை தான் அப்படின்றது வந்துட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசின விதங்கள், அந்த பாண்டிங் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. சோ அடுத்தது வந்துட்டு மஞ்சரி. நானு நினைச்சிட்டே இருந்தேன் ஹரிஷ், உன்கிட்ட கூட சொல்லிடலாம் மஞ்சரி பத்தி நம்ம இன்னைக்கு அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் நம்ம பேச வேண்டாம் ஹரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம்னு இருந்தேன். பட் என்ன சொல்றது, என்னை தூண்டி விட்டுட்டே இருக்காங்க மஞ்சரி. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். அருண் அப்பா வந்துட்டு தப்பா சொல்லிட்டாரு. முத்து நான் அருணை ஏதாச்சும் பண்ணிட்டு எதனா பண்ணிடுவேன்னுட்டு சொன்னதை வந்துட்டு மஞ்சரி இல்லைன்னு சாதிக்கிறாங்க. அருண் அப்பா வந்துட்டு தப்பா சொல்லிட்டாருன்னுட்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்றாங்க அந்த இடத்துல. மேடம், வீடியோ எங்க கிட்ட இருக்கு, வெளியில வந்தீங்கன்னா சொல்லுங்க, இல்லைன்னா உங்க சிஸ்டர் வேணா கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, அந்த வீடியோ கிளிப்பிங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். முத்து சொன்னாரு, உங்ககிட்டதான் சொன்னாரு, நீங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ஆமோதிச்சிங்க. ஓகேவா? அந்த ஜெயில் இஷ்யூவும் நம்ம நேத்தே பேசிட்டோம். சௌந்தர்யாவை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்றப்ப கூட வந்துட்டு நீங்க அதுக்கு இப்ப இது அருண்ன்றது கூட உங்களுக்கு அவ்வளோ இல்ல, சௌந்தர்யான்றப்ப வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது அந்த வார்த்தைகள். சிரிச்சு ஆமோதிச்சிங்க. ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், அது ஒன்றும் அவ்வளவு பெரிய குற்றம் இல்லை, சௌந்தர்யா எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்ல, அது கொலையே கிடையாது, சௌந்தர்யா கொலை பண்ணாக்க ஏதோ கரப்பாம்பூச்சி கொலை பண்ண மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு நீங்க சொல்லிட்டு உங்களுக்கு ரெட் கார்டு மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க, எங்க கிட்ட இருக்கு, நாங்க அனுப்புறோம். திஸ் இஸ் ரியலி டூ மச். இதுக்குதான் நாங்க வந்துட்டு எப்ப பாரு பொய் சொல்றேன்னு நாங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீ என்ன பேசுற, என்ன பண்றன்றது உனக்கு புரிஞ்சு பண்றியா இல்ல வாண்டடா பண்றியா அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. நெக்ஸ்ட் வில் கோ டு திஸ் எடிட்டிங் டீம். நம்ம கிரியேட்டிவ் டீம் எல்லாம் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தோம், கிரியேட்டிவா இல்லன்னுட்டுன்னா அந்த டீமை மாத்தினாங்க. நவ் இட்ஸ் கோயிங் வெரி ஃபைன்ன்றதுதான் சொல்லணும். ஹாஸ்டை விட ரொம்ப அழகா போகுது, கிரியேட்டிவ் டீம்னாலதான் ஷோ ஓடுதுன்ற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. பட் எடிட்டிங் டீம்ல வந்துட்டு ரொம்ப சொதப்புறாங்களோ அப்படின்னுட்டுன்னு யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் இது என்னன்னாக்கா, இப்ப இந்த சவுண்ட கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் முத்து சொன்னதை வந்துட்டு அருண் அப்பா சொல்றத 24/7 காட்டினாங்க. 1 hourல அது வரல. ஏன் வரல? போடுங்க. நீங்க போடலனாலும் வந்துட்டு அந்த கிளிப்பிங்ஸ் இருக்கு. இப்ப சௌந்தர்யா வந்துட்டு கேஸ் போட முடியாதா? அதுக்கு என்ன கொலை பண்றேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு கேஸ் போட முடியாதா? என்ன நினைச்சு பேசுறீங்க அப்படின்றத பாருங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இது உங்களுக்கு தப்புன்னு தெரியுது இல்ல, இப்ப இந்த இதுல நீங்க 1 hourல அதை போடல, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், அது 24/7 வந்துட்டு வந்துருச்சு. சோ நீங்க என்ன பண்ணிருக்கணும், பிக் பாஸ் வந்துட்டு நமக்கு ரெஜிஸ்டர் ஆகுற மாதிரி முத்துவ கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். அது முத்து அது தப்பு, அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, இது வன்மையாக கண்டிக்க. ஏன் உனக்கு தெரியாதா? வார்த்தைகள் பிரயோகிக்கிறீங்களே, உங்களுக்கு இது தவறு இது சரின்றது தெரியாதா? சோ பிக் பாஸே சொல்லியிருக்கணும். பிக் பாஸ் எங்க அப்பா மாதிரி, விஜய் சேதுபதி எங்க அம்மா மாதிரின்னுட்டுன்னு உட்காந்துன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்பா அம்மான்னுட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல. சோ அப்ப பிக் பாஸ் சொல்லிருக்கலாம் இல்ல, முத்து இது தவறு, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பிரயோகிக்க கூடாது அப்படின்றத சொல்லிருக்கலாம். இல்ல கொல்லன்றதை யூஸ் பண்றாரு, கொன்னுட்டு போவேன்றதுதான் அவர் சொல்றாரு. அப்படி இருக்கும் போது வந்துட்டு என்னத்துக்கு எடிட்டிங் டீம் முரண்பாடுகளாக இருக்கு. 24/7 ஏன் காட்டணும், 1 hourல ஏன் காட்டக்கூடாது? இல்ல வந்துட்டு அன்னைக்கே வந்துட்டு அது எடிட் பண்ணிருக்கலாமே, இது அந்த பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கு. இந்த லேபர் அண்ட் ஸ்கில்டு கூட அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்டா தான் வந்துட்டு ஜாக் ஃபேமிலி வந்தாங்க. நம்ம 24/7 லாஸ்டா தான் வந்துட்டு ஜாக் ஃபேமிலி வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே முத்து ஃபேமிலி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே வந்தாங்க? முத்து ஃபேமிலி லாஸ்டா வந்தாங்க, ஜாக்லின் ஃபேமிலி அதுக்கு முன்னாடி வந்தாங்க. ஓகே. சோ எனக்கு அந்த அவங்க பேசினது ஒரு விஷயம் வந்துட்டு தீபக் அண்ட் சௌந்தர்யா பேசிட்டு இருந்தது
இந்த ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் ஜாக் ஃபேமிலி வந்ததுக்கும் முத்து ஃபேமிலி வந்ததுக்கும் ஏதோ கொஞ்சம் முரண்பாடா இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைலாக். ஏதோ வெட்டி ஒட்டின மாதிரி இருந்துச்சு. சோ இதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா அந்த சீக்வன்ஸுக்கு சிங்க் ஆகாம சம்பந்தமே இல்லாம வந்தது அந்த தீபக்கும் சௌந்தர்யாவும் பேசிட்டு இருக்கிறது. சோ எடிட்டிங் டீம் இதெல்லாம் பார்த்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றத சொல்றேன். கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கு. தயவு செய்து அதை பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் என்ன பேசணும்னா பவித்ரா அன்ஷிதா கிட்ட பேசுறாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக் கிட்ட போய் கேக்குறாங்க, ரூல்னு தெரியும் நீ ஒண்ணு பண்றலன்னுட்டுன்னு பவித்ரா ஜாக் கிட்ட டைரக்டாவே கேட்டது ரொம்ப நல்ல விஷயம்னுட்டுன்னு. எதுனாக்கா அந்த நாமினேஷன் இது நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்துட்டு இப்பதான் ஒரு இது லாஸ்ட் வீக் நடந்ததுன்னு நினைக்கிறேன் நானு. அந்த தீபக், மஞ்சரி, முத்து, ராணவ், ஜாக் 5 பேர் உட்காந்து நாமினேஷன் லிஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்கல்ல. அது வந்துட்டு அது மத்தவங்களுக்கு தெரியாது. இப்ப வந்தவங்க வேணா வந்து சொல்லலாம் போல இருக்கு. பட் உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இது சொன்னதுனால பவித்ரா வந்துட்டு அது எப்படி நீ என்ன நாமினேட் பண்ண எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் ரூல்ல இருக்கு நாமினேஷன் வந்துட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்றது வந்துட்டு ரூல்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அதை பேசுனீங்கன்னுட்டுன்னு பவித்ரா கேட்டது டைரக்டா பின்னாடி எல்லாம் பேசாம டைரக்டா கேட்டது நல்லா இருந்துச்சு. அது பாக்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்தது பவித்ராவோட அந்த பார்ட்? பவித்ரா வந்து அந்த விஷயத்த கேட்டது என்னை பொறுத்தவரை நீங்க அன்னைக்கு கேட்டிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு நான் பார்ப்பேன் நான். ஏன்னா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 1 வீக் கழிச்சு நீங்க அந்த கேள்வி கேட்குறீங்க. அது வந்து எப்படி அதை மக்கள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு தெரியல. நீங்க அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியலையோ, பட் நிச்சயமா உங்களுக்கு வந்து தகவல் வந்திருக்கும். இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கும் நிச்சயமா அந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்றப்போ. ஸோ அப்ப நீங்க அன்னைக்கே அதை வந்து கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கே வந்து ஓப்பனா நீங்க வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் உங்க பிரதர் வந்து சொல்றாரு அப்படின்னா அந்த டைம்ல வந்து நீங்க அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க கேட்டுக்கலாம், யார் வந்து நாமினேஷன் பத்தி பேசினாங்க, யார் வந்து ஓப்பன் நாமினேஷன் அந்த நாமினேஷன் விஷயத்தெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட நீங்க அதை பத்திலாம் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்பவே வந்து இது தெரிஞ்சிருக்கும், யார் என்ன பேசினாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க நேற்று கேட்டது அப்படிங்கிறது அது பாக்குறதுக்கு எப்படி மக்கள் அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு தெரியல. கொஞ்சம் டிலேவா நீங்க கேட்டாலும் கரெக்டா கேட்டுறீங்க. அது வந்து அக்செப்டபிள். நீங்க கரெக்டா கேட்டிருக்கீங்க, பட் கொஞ்சம் டிலேவா கேட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல பெட்டர் லேட் தான் நெவர். அது கேட்காம இருக்கிறதுக்கு நம்ம கேட்டுட்டு கிளாரிஃபை பண்றது நல்லதுன்றது நான் சொல்றேன். கரெக்டா கேட்டிருக்காங்க அவங்க. அதுதான் வந்து கரெக்டா கேட்டிருக்காங்க. கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப இன்னைக்கு ஷோ நம்ம ஈவினிங் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ண போறோம் இந்த நைட் அப்படின்றதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமா ஒரு என்ன சொல்றது 82 நாட்கள் கழித்து வந்துட்டு ஒரு பிக் பாஸ் ஷோவை நம்ம நல்லா அழகா பார்க்க போறோம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல்ல ஒரு என்தூல இருக்கிற மாதிரி இருக்கு. யாருக்கு எப்படி இருக்கு அதை பார்த்துட்டுன்றது எனக்கு தெரியல. என்ன சொல்றது பார்வைகள் அந்த பார்வைகள் எல்லாம் வேறுபடும். சோ யாருக்கு எந்த மாதிரி பார்வையில பாக்குறீங்கன்றது தெரியல. விஷ்ணு சௌந்தர்யா ப்ரொபோசல் வந்துட்டு எனக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. கியூட்டா இருந்ததை தாண்டி கொஞ்சம் எமோஷனலா இருந்தது. அண்ட் இந்த சௌந்தர்யாவோட ப்ரொபோசல் மூமெண்ட்ட 2 lakhs+ வியூவர்ஸ் பார்த்திருக்காங்க லைவ்ல. அப்போ அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்றதுதான். அதுல எதுவும் வந்துட்டு தப்பா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இதுல ஒரு சிலர் வந்துட்டு போன சீசன்ல பூர்ணிமா கிட்ட அந்த மாதிரி அவர் பேசினாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா விஷ்ணு சொல்றாரு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத சொல்றாரு. சௌந்தர்யாவும் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ டூ அப்படின்றத சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட், இன்ஃபாக்சுவேஷன், கிரஷ், வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப எலாபரேட் பண்ணி எல்லாம் பார்க்க வேண்டாம். நான் திருப்பி அதுதான் சொல்றேன். ஒரு 100 நாள் கிட்ட வந்துட்டு ஒரு வீட்டுல ஒரு 10 பேர் மட்டும் இருக்கும் போது, வெளி உலகமே இல்லாம டிவியும் இல்லாம ஒண்ணுமே தெரியாம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு நமக்கு அந்த 10 பேர் மேலதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது வந்துட்டு என்ன சொல்றது புத்திசாலித்தனமா அருண் மாதிரி புத்திசாலித்தனமா இருந்தாக்க ஓகே. இப்ப வந்து ஒரு வாரத்துக்கெல்லாம் வர்ஷினி கிரஷ்ன்னுட்டுன்னு அந்த ஒரு வாரத்துக்கே அவங்க இது பண்ணிட்டாங்க.
சோ இது எனக்கு அவ்வளவு ஒன்றும் தப்பா தெரியல. பட் சோஷியல் மீடியால வந்துட்டு விஷ்ணுவோட அந்த பழைய இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நாட் குட். ஏன்னா அது லவ்வும் கிடையாது, அது கேமும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நவ் அவங்க வந்துட்டு லவ் யூ கூட சொல்லல, வில் யூ மேரி மீ அப்படின்றது தான் வந்துட்டு போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் வாஸ் வெரி கியூட். எனக்கு பிடிச்சது. இட் வாஸ் வெரி கியூட் டு மீ. இட் வாஸ் பிட் எமோஷனல் டு மீயா இருந்தது. உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ் இது? இந்த ப்ரொபோசல் வந்து அந்த லைவ்ல பார்த்த 2 lakhs வியூஸ்ல நானும் பார்த்தேன். இந்த லைவை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்து சௌந்தர்யா ஜெஃப்ரியோட உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கேமரால பேசுறாங்க. நான் நீங்க இதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல, பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு விஷ்ணு ரொம்ப பிடிக்கும். நான் அம்மா கிட்டேயும் சொல்லியிருக்கேன், உங்ககிட்டயும் நான் சொல்லியிருக்கேன் பல தடவை. பட் நீங்க நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன், நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. அதை அவங்க வீட்டில் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் அது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டா அந்த அந்த ஒரு மேட்ரை வந்து அவங்க ஃபேமிலிக்கு கன்வே பண்ணதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருந்தது அது. அண்ட் ரெண்டாவது கோதுமையில அந்த வில் யூ மேரி மீ அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து கோதுமையில ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது அன்ஷிதா விஷால் 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணாங்க. அருண் வந்து இவர் வந்து விஷ்ணு கிட்ட பேசிட்டு இருந்தார். வெளியில கூட்டிட்டு போய் நான் பேசுறேன், நீங்க வாங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அருண் வெளியில விஷ்ணு கூட்டிட்டு போய் பேசிட்டு இருந்தாரு. அப்பதான் அவங்க எடுத்துட்டு வராங்க. அப்ப கூட வந்து சௌந்தர்யாவோட ஃபன் அங்க இன்னுமே அதிகமா இருந்தது நான் பார்த்தேன். நான் இதை தலையில வச்சுக்குவா அப்படின்னு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தது. அந்த பொண்ணு கொஞ்சம் நர்வஸா நர்வஸ் இருந்தது. ரெண்டாவது அவங்க வந்து ஃபன், அந்த ஃபன் கான்வர்சேஷன்லாம் ஃபன்னா இருந்தது. அதை தலையில வச்சுக்குவா அப்படின்னாங்க அவங்க. இல்ல நீ தலையில எல்லாம் வச்சுக்க கூடாது, பாக்குறதுக்கு அழகா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க கூட ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இதை வந்து உடனே கொடுத்துடணுமா இல்ல வந்து நான் பேசிட்டு கொடுக்கவா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளேயே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க பேசினாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் வந்து உனக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னா. அப்போ இவர் சொல்றாரு, சமைச்சிருக்கேன்னா எது அந்த புளிக்குழம்பா அப்படிங்கிற கேட்கிறாரு. அப்போ அதுக்கப்புறம் சொல்றாங்க, இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லணும், நீ அதை எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல, பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம், நீ அக்செப்ட் பண்ணுவான்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ரப்போஸ் பண்றாங்க. அது பார்க்கறதுக்கு அழகா இருந்தது அந்த ப்ரப்போசல். ஏன்னா அது இந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ்ங்கிறது வந்து இது வரைக்கும் நான் பிக் பாஸ் சீசன்லாம் நான் பார்த்தது இல்லை பெரிய அளவுல. சொல்லியிருக்காங்க கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்குவாங்க, ப்ரப்போசல் இருக்கு, உங்களை எனக்கு பிடிக்கும், என்ன உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்குவாங்க. பட் வந்து வெளியில இருந்து ஒருத்தர் வரும்போது அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். இந்த பிக் பாஸ் சீசன்ல கம்ப்ளீட்டா 8 சீசன்லயும் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான். ஸோ அந்த வகையில இது வித்தியாசமாகவும் இருந்தது, புதுசா இருந்தது. அண்ட் அதே நேரம் வந்து ரொம்ப கியூட்டாகவும் இருந்தது தான் நான் பார்த்தேன் நான். அண்ட் அப்போ கூட விஷ்ணு வந்து உங்க அப்பா இதை எப்படி எடுத்துக்குவாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கூட சௌந்தர்யா நான் பேசிக்கிறேன், எங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அந்த அந்த ஒரு சீன்ஸே கம்ப்ளீட்டா ஒரு 20 to 25 மினிட்ஸ் அது அந்த ப்ரப்போசல்ல இருந்து அடுத்து மூவ் ஆகிற வரைக்கும் அந்த 20 to 25 மினிட்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது அந்த சீன்ஸ் எல்லாம். கண்டிப்பா ரொம்ப கியூட்டா இருந்தது, எமோஷனலா இருந்தது, எதுவும் வந்துட்டு தவறுதலா இல்ல அந்த இடத்துல. என்ன சொல்றது, ரொம்ப டீசென்டா இருந்தது, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அந்த பொண்ணுக்கு அந்த நர்வஸ்னஸ், விஷ்ணு கூட வந்துட்டு பேசுறப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு பிளாக் ஆகுதுன்னுட்டு விஷ்ணுக்கும் வந்துட்டு கொஞ்சம் திணறி போய் பேசினது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்லாம ஒரு ரியாலிட்டியா பண்ண மாதிரி இருந்தது 2 பேருமே. ஏன்னா சௌந்தர்யாக்கும் வந்துட்டு அது சொல்லணும்ன்றது தெரியல, இவங்களுக்கும் சொல்லுவாங்கன்றது தெரியல. ஸோ தட் வாஸ் வெரி நைஸ். என்ன சொல்றது, 82 நாட்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பாக்குறது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் வில் கோ வித் மஞ்சரியோட ட்விஸ்டுங்க, அந்த மேனிப்புலேட் பண்ற அந்த வேர்ட்ஸுங்க, அந்த பொய்களுக்கு பொய்கள், இதெல்லாம் வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இல்ல மறுத்தீங்கன்னா, இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி வந்துட்டு எங்க பொண்ணெல்லாம் அப்படி இல்லை, என் அக்கா எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு வரவங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஒரு கான்வோ ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு வீடியோ வேணும்னா நாங்க அனுப்பி விடுறோம்.
அந்த ஷமந்தா அவங்களும் இது மஞ்சரியும் பேசினது, அந்த கான்போ பார்த்தா நல்லா தெரியும் மஞ்சரியோட ரகம் என்னன்றது நல்லா தெரியும். அவங்க கேக்குறாங்க, இப்போ ஃபுல் கிரெடிட் நீங்க எடுத்துக்கல, இப்ப ஸ்பேஸ் தானே கொடுத்தீங்க அந்த இடத்துல பவித்ராக்கு அப்படின்னுட்டுன்னு கேக்குறாங்க. ஆமா, நான் ஸ்பேஸ் தாங்க எடுத்தேன். அப்ப நீங்க வந்துட்டு ஃபுல் கிரெடிட் எடுத்துக்க முடியாது இல்ல அப்படின்னுட்டுன்னு அந்த விஷயத்த நம்ம நேத்து பேசின விஷயத்த ரொம்ப கிளியரா கேட்டாங்க, உங்க ஃப்ரெண்டா வந்து கேட்டாங்க. ஸோ தட் வாஸ் ரியலி நைஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்றேன் நான். இப்போ இவ்வளவு நேரம் அப்பா அம்மா கேட்டது சிலதெல்லாம் தவறுன்னு சொன்னோம், சிலதெல்லாம் ஓகேன்னு சொன்னோம், எல்லாம் ஓகே. பட் மஞ்சரி இப்ப எல்லா இதுவும் வருவாங்க, அப்ப அதெல்லாம் தப்புன்னீங்க இது கரெக்ட்ன்றீங்க அப்படின்னுட்டுன்னு இல்ல. ஏன்னா நீங்க வந்துட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் மாத்தி மாத்தி பேசி நீங்க லாஸ்டா நேத்து தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன், பவித்ராவை பத்தி இப்படி மஞ்சரி சொல்றாங்க எவ்வளவு தப்பான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்னமோ அங்க ட்ரெயினர் மாதிரியும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்க வந்த மாதிரியும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. நீ அதுக்கு அந்த அந்த சீன் எல்லாம் உனக்கு வேண்டாம். சோ அந்த கான்வர்சேஷன் வந்துட்டு மக்கள் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்துட்டு அதெல்லாம் முடிச்சிட்டு முத்து தீபக் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு மஞ்சரி சொல்றாங்க, நான் அவ்வளவு முட்டை போடலன்னா பவித்ரா எங்கேயுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒண்ணு பேசிட்டு வந்துட்டாங்க, இல்ல ஃபுல் கிரெடிட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கலனாக்கா அவங்க சொல்றாங்க இல்ல நீங்க பேசினது அந்த மாதிரி தான் இருந்தது, அது நீங்க புரிஞ்சுக்கினா அப்படி, அது நீங்க புரிஞ்சுக்கினா அப்படி அப்படின்னு சொல்லிட்டுன்னு மழுப்பிட்டு வந்தாச்சு. இந்த மழுப்புல ஒண்ணுதான் தெரியும், ஒண்ணு பண்ணிட்டாக்க அதுக்கு மட்டும் முகம் சுருங்கி போயிட்டு இது பண்ண தெரியும், நீ மத்தவங்க மேல எல்லாத்தையும் போடுவ நீ. சோ அது பண்ணிட்டு வந்து அடுத்த செகண்டே வந்து முத்து தீபக் கிட்ட எல்லாம் உட்கார்ந்துட்டு பேசுறாங்க, பவித்ராவை வந்துட்டு தான் தான் வெளியிலேயே காட்டினேன்றத பேசுறாங்க. எனக்கு தெரியல, அது நான் அவ்வளவு முட்டை போடலைனாக்கா பவித்ரா வந்துட்டு எங்கேயுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல, எங்கேயுமே தெரிஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அது அந்த ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு. இந்த படங்கள்ல இந்த சீரியல்கள் எல்லாம் இந்த வில்லிங்க மாமியார் வில்லிங்க சிரிப்பாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. டேம் வாட் அ டர்ட்டி ஃபீமேல் ஷி இஸ் அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஒரு இரிட்டேஷன் வருது. ஒரு என்ன சொல்றது, சம்பந்தமே இல்லாத கிரெடிட் நீ எடுத்துக்கின்னு அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இங்க என்னாலதான் பவித்ரா வெளியில தெரியறான்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு தெரியல, எனக்கு இதெல்லாம் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டம் தெரியுமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், அது என்னன்றதே எனக்கு புரியல எனக்கு. இது நம்ம பேசக்கூடாதுனாக்க மல்டிபிள் டைம்ஸ் மஞ்சரியோட இந்த செய்கைகள் தான் என் கண் முன்னால வந்துட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனைன்றது எனக்கும் தெரியல. இப்போ அடுத்தது வந்துட்டு என்ன சொல்றாங்கனாக்கா, என்ன பவித்ரா கிட்ட வந்துட்டு அந்த அப்புறமா பேசுறப்ப சொல்றாங்க, பவித்ரா கிட்ட அதான் சொல்றேன், நீ ஸ்ட்ராங்கான ஆளுதான் அப்படின்றத சொல்லிட்டு அத நான் வெளியில கொண்டு வர நினைச்சேன் அப்படின்றத பவித்ரா கிட்டயும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. நீ யாரு நீ? இப்போ உனக்கு என்ன பிக் பாஸ் ஃபுல்லா உனக்கு தெரியுமா, எப்படி எப்படி ஆடணும் என்னென்ன பண்ணணும்ன்றது ஃபுல்லா உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சது திருட்டு வேலை மட்டும்தான். முத்து கிட்ட போய் முத்து அழுது, முத்து பேசலன்றப்ப கூட முத்து கிட்ட அழுது முத்துவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சம்பாரிச்சு அந்த பையனுக்கு விஷத்தை தூவி அந்த பையனை வேற மாதிரி ட்ரிகர் பண்ணி, முத்துக்கு ஒரு இது இருக்கு, ஃபேன் பேஸ் இருக்கு, முத்துக்கு ஆர்மி இருக்கு. இப்ப அந்த மக்கள் எல்லாம் நீ ஏமாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, இதுல அவரோட ஓட்ஸ் எல்லாம் தனக்கு வரணும்ன்றதையும் வந்துட்டு நீங்க பண்ணிட்டு இருக்க. இந்த திருட்டு வேலை, குறுக்கு வழி, இதெல்லாம் தான் நீ பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பவித்ராவை வந்துட்டு வெளியில கொண்டு வந்த? எனக்கு அது சுத்தமா எனக்கு புரியல, எனக்கு என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாத்தியா ஹரிஷ், நீ உனக்கு எப்படி இருந்தது இதெல்லாம் பாக்குறப்போ? இதைத்தான் நம்ம மந்திரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னது இதைத்தான் நம்ம சொன்னோம். அவங்க வெளியில ஒண்ணு சொல்றாங்க, பட் கேட்கும் போது நான் அப்படி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்றது இதைத்தான் நம்ம சொன்னோம். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, நான் பவித்ரா என்னாலதான் வெளியில தெரியுறாங்க, பவித்ரா நான் தான் வெளியில தெரிய வச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. பட் ஷாமந்தா அதை கேட்கும்போது அப்படிலாம் நான் எதுவும் சொல்லல, நான் அவங்களுடைய கேம் ஆடுறாங்க, அது அவங்களுடைய கிரெடிட்ஸ் அது அப்படின்னு சொல்லி அது ஒரு மழுப்பலான ஒரு பதில் கொடுக்குறாங்க. பட் அது மாத்தி மாத்தி பேசுறாங்கிறத நம்ம இதைத்தான் சொல்றோம். தொடர்ச்சியா
எல்லா இடத்துலயும் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க மஞ்சரி. அது மஞ்சரி மாத்திக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நான் இன்னுமே சொல்லுவேன். நான் உங்களுக்கு 2 வாரம் இருக்கு. இந்த 2 வாரத்துல ஏதாவது பண்ணுங்க, மாத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல தயவு செய்து வெளியில வாங்க சொல்றேன். அட்லீஸ்ட் என் வாயாச்சும் வலிக்காம இருக்கும்ன்றதுதான் சொல்ல வரேன் நானு. ஏன்னா இது வந்துட்டு இப்போ அந்த முரண்பாடுகள் பாரு. நீ சொல்றல இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச அடுத்த செகண்டே முத்து கிட்டயும் தீபக் கிட்டயும் சொல்ற. நான் இல்லைன்னா அங்க மஞ்சரியே தெரிஞ்சிருக்க மாட்டா. நான் அந்த முட்டைகள் போட்டுதான் நான் மஞ்சரிய வெளியில கொண்டு வந்தேன். நான் மஞ்சரி இல்லைன்னா வெளியில தெரிஞ்சிருக்க மாட்டான்னுட்டுன்னு சொல்றான். இப்ப இங்க ஃபுல் கிரெடிட் நான் எடுத்துக்கல, என்னோடது இல்லன்னுட்டு முடிச்சுட்டேன். ஒரு ஃபுல் ஸ்டாப் நீ போட்டுட்ட. ஆனா அங்க போயிட்டு புது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற. வாட் அ ஃபீமேல் ஷி இஸ் எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டம் ஹரிஷ் இதெல்லாம். என்ன சொல்றது, நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன் நம்ம லைஃப்ல. சோ ஓகே. லாஸ்டா வந்து ப்ரொமோ வந்தது, பட் ஆனா இன்னும் அர்ச்சனா உள்ள வரல. சோ எனக்கு தெரியல. ப்ரொமோ வந்துட்டு ரொம்ப கியூட்டா இருந்தது. அருண், அர்ச்சனா, நான் யோ மை ஹீரோ, நீ என்ன யார் என்ன சொன்னாலும் யோ மை ஹீரோன்னுட்டு நான் அர்ச்சனா சொல்றது. போன சீசனுக்கு அப்புறம் இந்த சீசன்ல அர்ச்சனாவை உள்ள பாக்குறது, அந்த 2 பேர் அந்த மிரர் கிட்ட நின்றுட்டு இருக்கிற மாதிரி அந்த கியூட் சீன்ஸுங்க எல்லாம் இருந்தது. இதுல தூக்கி எல்லாம் வச்சிட்டு இருந்த மாதிரி எல்லாம் வந்தது. சோ எனக்கு தெரியல அது வாட்ஸ் ஹேப்பனிங் சொல்லிட்டு நான் இன்னும் அது பார்க்கல. அது லாஸ்டா வந்துட்டு நேஹா பத்தி பேசணும். எனக்கு ஒரு என்ன சொல்றது, பர்சனலா ஒரு சந்தோஷம். நேஹா வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துட்டே இருந்தது. உங்ககிட்ட ஒரு 2-3 நாளா நான் இதே தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நேஹா வருவாளான்னு சொல்லிட்டுன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷீ சேஸ் ஹர் ஏஜ் இஸ் 22. இந்த 22 இயர்ஸ்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு பக்குவமா வந்துட்டு ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ண முடியும்னா ஷீ இஸ் ரியலி கிரேட். ஏன்னா நேஹா சா ஆல் த சீன்ஸ். அந்த இவங்க தர்ஷிகா கூட விஷால் இருந்த எல்லா சீனுமே வந்துட்டு நேஹா பார்த்திருக்காங்க. நான் அப்போ நினைச்சிட்டே இருந்தேன், இந்த பொண்ணு வந்துட்டு பிக் பாஸ்க்கு விஷால் வரப்போ கூட வந்து விட்டுட்டு போனா, இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே. அந்த பொண்ணு வந்துட்டு அப்பயும் அவ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது கூட விஷாலுக்கு சப்போர்ட்டிவா இன்ஸ்டால போஸ்ட் போட்டுட்டு இருக்கு. இது இந்த பொண்ணு எப்படி எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. பட் த வே ஷி இஸ் ஸ்பீக்கிங், நிஜமா சொல்றேன், விஷால் யோர் லக்கின்றதை தான் நான் சொல்வேன் நான். 22 இயர்ஸ்ல இந்த மெச்சூரிட்டி, இந்த அனலைஸ், இட்ஸ் ரியலி கிரேட். எத்தனை பேருக்கு வரும்ன்றது எனக்கு தெரியல. என்ன சொல்றது, மூஞ்சிலேயே துப்பின மாதிரி இருந்தது நேஹா பேசின வார்த்தைகள் எல்லாம். சௌந்தர்யாவை இத பண்ணினதாகட்டும். அதுக்கு அப்புறம் விஷால் சொல்றாரு, என்கிட்ட கூட அவ அப்படித்தான் இருக்கிறா, எனக்கு இப்ப அதெல்லாம் தப்பா தெரியல அப்படின்றத சொல்றது. அப்புறம் வந்து தர்ஷிகா வந்துட்டு எனக்கு பிடிக்கும்னு அவளே தான் இது பண்ணிட்டு இருந்தா, நான் அப்ப கூட லவ் எல்லாம் சொல்லலைன்னா நேஹா வந்துட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸ்பேஸ் கொடுத்தது நீ. இப்ப அவங்க பிடிக்கும்னுட்டு ஒருத்தர் சொல்றப்போ அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. அப்போ வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்குறனாக்கா நீயும் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்றதுதான் அர்த்தம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு இதுல போனாங்க. பட் நேத்து வந்துட்டு விஷால் படுத்துட்டு இருக்கும் போது வந்து சொல்றாரு, நாளைக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கே வந்துட்டு மக்கள் எல்லாம் அன்ஷிதாவா சௌந்தர்யாவான்ற மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் ஓடிட்டு இருந்தது சோசியல் மீடியால. ஸோ எவ்ரி ஒன் ஹேவ் த லைஃப் அவுட் சைடு அப்படின்றத மறந்துடுறாங்க. பட் எனக்கு வந்துட்டு இந்த லைஃப் போயிடுமோ விஷாலுக்கு அப்படின்ற பயம் எனக்கு இருந்தது. நேஹா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க விஷால் நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். பட் எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தன்றது தெரியல. ஏன்னா தர்ஷிகா வந்துட்டு இப்ப இன்டர்வியூஸ் கொடுக்குறப்பெல்லாம் வந்துட்டு சிறந்த நடிகன் விஷால்ன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. பட் தர்ஷிகா வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி தான் அது. தர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் தட் வாஸ் அ கேம். அவங்களுக்கு வேற டேலண்ட் இல்ல காட்டுறதுக்கு இது ஒரு லவ் இது எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா பண்ணாங்க. இட் வாஸ் அ கேம் ஆக்சுவலி. பட் ஓகே ஃபைன், இது நேஹாக்கு இது புரிஞ்சிருக்கலாம் அப்படின்றத நினைக்கிறேன். இந்த விஷாலுக்கு வந்து முத்து கிட்ட சௌந்தர்யா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றது யார் சொன்னது ஹரிஷ்? புரியல. விஷால் கிட்ட வந்து முத்து கிட்ட வந்துட்டு சௌந்தர்யா இப்படி முட்டியில கைய வச்சுட்டு இது பண்ணதெல்லாம் ஆக்வர்டா இருந்ததுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிதான் எல்லார் மனசுலயும் விஷத்தை தூவினாரு. அது வந்துட்டு விஷாலுக்கு யார் கன்வே பண்ணது? விஷால் வந்து நேஹா கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஜாக் கூட இருந்தேன்,
ஜாக்கோடைய ம். பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி தெரிஞ்சதோ நான் அதைத்தான் வந்து கன்வே பண்ணேன் அப்படிங்கிறத விஷால் சொல்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஜாக் கிட்ட இருந்து தான் அந்த பார்வை வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஜாக் அதை கேமா பண்ணாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்க இமேஜ் பெருசா தெரியணும் அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. பட் அது வெளியில வந்து மற்றவங்க கிட்ட வேற மாதிரி கன்வே ஆகும்போது வெளியில வேற மாதிரி கன்வே ஆயிடுது. அது விஷால் அந்த இடத்துல வேற எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாரு, எப்படி அதை விஷால் கன்வே பண்ணாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல எனக்கு இன்னும். ஏன்னா அவர் நேஹா கிட்ட பேசும்போது அதான் சொல்றாரு, நான் ஜாக் கூட இருந்தேன். ஜாக் கூட இருந்தப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து இதை வந்து நான் சொன்னேன் நானு. பட் இதை வந்து நான் சௌந்தர்யா கிட்ட சாரியும் சொன்னேன் அப்படின்னு சொன்னப்போ, நீ வந்து ஒரு ஃபார்மலா நீ வந்து இன்னும் அதை க்ளோஷர் கொடுக்கல, ஃபார்மலா க்ளோஷர் கொடுக்கல அந்த விஷயத்துக்கு. அது இன்னும் மக்கள் கிட்ட அது பெருசா போய் சேரல. என்ன பொறுத்தவரை நீ என் முன்னாடி ஒரு ஃபார்முலா நீ க்ளோஷர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவரையும் நேஹாவையும் கூப்பிட்டுட்டு சௌந்தர்யாவையும் கூப்பிட்டு ஒரு ஃபார்முலா ஒரு க்ளோஷர் கொடுக்குறாரு. அங்க கொஞ்சம் ஓப்பனப்பா பேசுறாரு. நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், நான் அந்த மாதிரி பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு தெரியும் நீ எதை மீன் பண்ணி சொன்னான்லாம் எனக்கு தெரியும், நான் அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவும் சொல்றாங்க. அது ஒரு ஃபார்முலா க்ளோசர் கொடுத்துட்டாரு. என்ன பொறுத்தவரை அந்த இடத்துலயே முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் பாக்குறேன் நான். பட் இதை இவ்வளவு நாள் இழுத்துட்டு போகாம விஜய் சேதுபதி சொன்னப்பவே வந்து விஷால் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க அப்பவே அதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சிருக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் பாக்குறேன் நான். பட் அன்னைக்கு பண்ணாம ரொம்ப லேட்டா டிலேவா நீங்க பண்ணது வந்து இவ்வளவு டைம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா இந்த விஷயத்துக்கு அப்படின்னு எனக்கு அந்த ஒரு தாட் தான் வந்தது. பட் இருந்தாலும் நேஹா அதை சொல்ற விதம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருந்தது. அவங்க அந்த விஷயத்த வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போனாங்க. விஷ்ணு கூட இன்னைக்கு வந்து அந்த விஷயத்த ஹேண்டில் பேசும்போது ஆண்கள் அணின்னு சொல்லி அந்த ஆண்கள் தரப்புல இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணாரு. ரொம்பவே சாஃப்டா இந்த மாதிரி ஒருத்தருடைய கேரக்டரை பத்தி நீங்க பேசுறீங்கிறப்போ அது வெளியில எந்த மாதிரி கன்வே ஆகும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். ஏன்னா அது வந்து நீங்க பேசிடுவீங்க, பட் வந்து நாளைக்கு அது உங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகும், அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பொதுவா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி பெண்கள் அணியெல்லாம் சொல்லாம ஆண்கள் அணி தரப்பு இருக்கிறவங்களை மட்டும் கூப்பிட்டு இந்த மாதிரி கன்வே ஆயிருக்கு, இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒரு க்ளோசர் கொடுத்துருங்க அப்படிங்கறது ரொம்ப நாசிக்கா ரொம்ப அழகா சொன்னார் விஷ்ணுவும். அந்த வகையில் நேகாவும் கூட விஷால் கிட்ட கன்வே பண்ணும்போது ரொம்ப அழகா கன்வே பண்ணாங்க அந்த விஷயத்த. அஸ் அ ஃப்ரெண்டா அவங்க வந்து விஷால வந்து ரொம்ப அழகா நீ வந்து ப்ராப்ளம் மாட்டிக்க கூடாது, இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கறத அவங்க எடுத்து சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் தர்ஷிகா விஷயத்த பேசும்போது கூட நீ தான் இடம் கொடுத்த அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனா சொன்னாங்க. நீ இடம் கொடுக்காம அவங்க வந்து இவ்வளவு பண்ணிருக்க மாட்டாங்க. உனக்கு பிடிக்கலன்னு சொல்றப்போ நீ அதை இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொல்லியிருந்தா அவங்க அந்த விஷயத்த அப்படியே அங்கேயே நிப்பாடி இருப்பாங்க. பட் நீ அதை வந்து நீ தான் ஸ்பேஸ் கொடுத்த அவங்களுக்கு. நீ ஸ்பேஸ் கொடுத்ததுனாலதான் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஷாலுக்கு புரிய வச்ச விதம்லாம் ரொம்ப அது இந்த வயசுல நேஹா கிட்ட இருந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் வரதெல்லாம்ங்கிறது என்னை பொறுத்தவரை ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது விஷால் கிட்ட அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதே மாதிரி ஒரு பக்குவமா அந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதாகட்டும், மெச்சூரிட்டியா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ற விதமாகட்டும், எல்லாமே வந்து நேஹா கிட்ட வந்து ரொம்பவே பெரிய விஷயமா இருந்தது. அதெல்லாம் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. என்னை பொறுத்தவரை நேஹா வந்து விஷால் கிட்ட வந்து இந்த விஷயங்கள்லாம் கன்வே பண்ணது மூலமா மறுபடியும் விஷால ஒரு என்டர்டெய்னரா பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எல்லாருக்கிட்டையும் தூவிட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு எண்ணத்தை எல்லாருக்கிட்டையும் சேர்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நேஹா. ஓகே. இப்ப நீ சொல்ற அவர் வந்துட்டு இப்படி சாரி கேட்டாரு அப்படின்றதெல்லாம் சொல்ற. இப்போ நான் வந்துட்டு இது ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் வீக் நம்ம பேசினப்போ நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆம்பளைங்களோட பார்வை அப்படி இருக்காது. 4 பசங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா அது தப்பா தெரிஞ்சிருக்காது. யாரோ ஒருத்தர் தான் வந்துட்டு விஷாலுக்கு விஷத்தை ஊத்தி இருக்கணும்ன்றத இப்பதான் ஒரு 2-3 days பேக் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் கூட இல்ல. தர்ஷிகாவா இருக்குமோ அப்படின்னு நம்ம பேசணும். தர்ஷிகாவா இருக்கும்னுட்டு பேசணும். ஏன்னா தர்ஷிகா தான் வந்துட்டு ரொம்ப எந்த நேரமும் கூட இருந்தாங்க. சோ தர்ஷிகா ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால தர்ஷிகாவோட பார்வையை விஷால் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவர் இப்படி புரிஞ்சிட்டு வந்து இங்க சொல்லியிருக்காருன்றதான் நம்ம பேசினோம். பட் அது ஜாக்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நான் என்ன சொல்றேன், சத்யா வந்துட்டு கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணது இந்த இஷ்யூல தான்.
இப்போ அது முத்து கிட்ட விஷால் சொன்னப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு சத்யா வந்துட்டு சௌந்தர்யாட்ட வந்துட்டு அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணின விதம் பொண்ணா நீ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினதுல ரொம்ப அப்செட் ஆகி ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு போனது வந்துட்டு சத்யா. சத்யா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆடவே முடியல. ஓகேவா? அவரோட கேம் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுச்சு. அமைதியா உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன்டாபா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்களாம் உட்காந்து மாவரைச்சிட்டு இருந்தங்க நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டாரு. இது சத்யா ஒண்ணு. விஷாலோட பேரு டேமேஜ் ஆச்சு. முத்து கிட்ட அப்படி பண்ணினாங்கன்னு முத்து பேர் டேமேஜ் ஆச்சு. ஒரு பொண்ணு சௌந்தர்யா அவ பேரு டேமேஜ் ஆச்சு. அந்த இடத்துல அருண் இருந்தாரு. அருணுக்கும் சௌந்தர்யா மேல வந்துட்டு ஒரு தப்பான இது இருந்துச்சு. தப்பான பொண்ணு போல இருக்கு அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா இத்தனை பேர் பேசுறாங்களேன்னுட்டுன்னு. ஒரு பெண்ணுக்கு பெண் தான் எதிரி. ஓகேவா? இத என்ன சொல்றது, எத்தனை வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணாலும் நம்ம மண்டைங்களுக்கு ஏற மாட்டேங்குதுன்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாக் இந்த விஷத்தை தூவிருக்காங்க. அப்புறம் என்ன இருக்கு, இதுல வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுறோம். ஜாக் பின்னாடி யாரைய பத்தியும் எதுவும் பேசுறது இல்ல. ஜாக் பேசுறதெல்லாம் உண்மை. சௌந்தர்யா தான் இப்படி பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா தான் பின்னாடி போய் பேசினாங்க. சௌந்தர்யா தான் ஜாக்க நடிக்கிறான்னு சொன்னாங்க. எதுக்கு இத்தனை டிராமா? இது எவ்வளவு பெருசு. 5 பேரோட கேம் ஸ்பாயில் ஆயிருக்கு. இதுல ஒரு சிலருக்கு வந்துட்டு சொசைட்டில பேர் கேட்டிருக்கு. இப்ப இன்க்ளூடிங் சௌந்தர்யாவும் சொல்றா. அதுக்குதான் இவங்க கிளாரிஃபை பண்ண சொல்றாங்க அது என்னன்றது. அந்த பொண்ணு அந்த மென்டாலிட்டில எல்லாம் போய் நிக்காது. பட் ஜாக்கோட பார்வை தப்பு அந்த இடத்துல. என்ன சொல்றது, சௌந்தர்யாக்கும் வந்துட்டு கொஞ்சம் அந்த பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்றது கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும்ன்றது சொல்ல வரேன். சோ நம்ம பேசினதுதான் இது எல்லாமே. கண்டிப்பா ஏதோ இதுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கான்றதான் நான் சொல்லிட்டே இருந்தேன். சோ ஃபைனலி ஹி சேஸ் இட்ஸ் ஜாக். பட் ஜாக் சொன்னாலும் மண்டைய ஆட்டிட்டு போய் அங்க சொல்லக்கூடாது. நம்ம சின்ன குழந்தைங்க கிடையாது. சோ எவ்ரி ஒன் பிளேட் இன் திஸ் அப்படின்றதுதான். சோ ஜாக்க வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டவுன் பண்ணியும் 82 டேஸ்க்கு மேல இருக்கு அந்த பொண்ணுனாக்கா ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு வந்துட்டு 10 வாட்டி குத்தி வேற காட்டுறது. டாஸ்கே பண்ணாம நீங்க எப்படி இருக்கீங்கன்னு புக்கு கூட எழுதலான்ற மாதிரி எல்லாம் வந்து ஃபேமிலி சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த புக்கு நாங்க எழுதி உங்களுக்கு அனுப்புறோம், படிங்க நீங்க உட்காந்துட்டு. இது நாட் ஃபேர் இல்ல, ஒரு பொண்ணை பார்த்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. சோ ஓகே ஹரிஷ், இதுக்கு மேல வந்துட்டு ஈரோடு மகேஷ் வரதா கேள்விப்பட்டேன். இவர் அர்ச்சனா வராங்க. 6 பேரு நட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இப்போ பேசுனது 3 பேர் வரைக்கும் தான். சோ லெட் அதர் 3 கம். வெங்கட் வந்தாரு. வெங்கட் வந்து தீபக் அவருடைய ஃப்ரெண்டு. அவர் வந்து அவரும் விஷ்ணுவோட தான் வந்திருந்தாரு. அவரும் தீபக் கிட்ட அவருடைய கேம், அவருடைய அடுத்து எப்படி பிளான் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு நார்மலா எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அவரும் அவருடைய இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தா பார்த்தேன். பெரிய அளவுல அதுவும் பேசுற மாதிரி இல்லை. பட் ஸ்டில் அது வந்து தீபக் அவர்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்தது. ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு, அதுவும் 18 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒரு 18 வருஷம் நட்பு, அந்த நட்பு சேர்ந்த ஒருத்தர் வராரு அப்படிங்கிறப்போ அது நிச்சயமா அவருக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நான். ஸோ அந்த வகையில தீபக் அவர்களுக்கு அது ஒரு பெரிய பூஸ்டா இருந்திருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலா இருந்தார் வெங்கட் அவர் வந்தப்போ. அவ்வளோ எமோஷ்னல் பாண்ட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதை. அண்ட் அதனால ஏதாவது சேஞ்சஸ் வருதா அப்படின்னா பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, லெட்ஸ் see டுடே. அந்த மற்ற கெஸ்ட்டுங்க எல்லாம் பார்த்துட்டு இல்ல இதுவே வந்துட்டு ஏதாச்சும் நம்ம மிஸ்ஸிங் எல்லாம் இருந்ததெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம் ஹரிஷ். கண்டிப்பா. நன்றி. நன்றி.